யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பெரிய கப்பல்ல இருக்கீங்க, சுத்தி பார்த்தா கண்ணு கிட்டுன தூரம் வரைக்கும் தண்ணி தான். ஆனா தாகத்துக்கு குடிக்க ஒரு சொட்டு கூட இல்ல. இதுதான் கடல்ல போற பெரிய பெரிய கப்பல்களோட ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு தெரியுமா? நம்ம தலைக்கு மேல பெய்யுற மழையில தான். இயற்கையோட இந்த சிம்பிளான ஒரு விஷயத்த ஒரு மெஷினுக்குள்ள கொண்டு வந்து இந்த சவாலை இன்ஜினியரிங் எப்படி ஜெயிக்குதுன்னு தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு கப்பல்ல நூத்துக்கணக்கான பேர் பல மாசக்கணக்குல பயணம் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணிய எங்க கொண்டு போவாங்க? அவ்ளோ பெரிய டேங்க் எங்க இருக்கும்? உண்மை என்னன்னா, அவங்க தண்ணிய சேமிச்சு எடுத்துட்டு போறதே இல்ல. அப்புறம் கடல்ல இருந்தே உடனடியா உருவாக்குறாங்க. எப்படி இது சாத்தியம்? இவ்வளவு பெரிய ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனைக்கான தீர்வு ஏதோ பெரிய லேப்ல கண்டுபிடிச்சதில்ல. நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்ம தலைக்கு மேல பல கோடி வருஷமா நடந்துட்டு இருக்கு. நம்ம பூமி தான் உலகத்திலேயே மிகப்பெரிய வாட்டர் பியூரிஃபையர்னு சொல்லலாம். எந்த ஒரு மெஷினும் இல்லாம சும்மா சூரியனோட சூட்டை வச்சு மட்டுமே கடல் தண்ணிய ஆவியாக்கி அதை மேகமா மாத்தி அப்புறம் சுத்தமான மழையா நமக்கு திருப்பி கொடுக்குது. இது ஒரு பிரம்மாண்டமான நேச்சுரல் சைக்கிள். இந்த பிரம்மாண்டமான ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ரெண்டு மேஜிக் வார்த்தை தான் காரணம். ஒன்னு ஆவியாதல், அதாவது இவாபரேஷன். இன்னொன்னு ஒடுக்கம், அதாவது கண்டென்சேஷன். இந்த ரெண்டை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற எல்லா மேஜிக்கும் இந்த ரெண்டு வார்த்தைகளை வச்சுதான் நடக்க போகுது. சரி, இப்போ இந்த பூமி அளவுக்கு பெருசா நடக்கிற ஒரு விஷயத்த எப்படி ஒரு சின்ன ஸ்டீல் பாக்ஸுக்குள்ள, அதாவது ஒரு கப்பலுக்குள்ள கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இருக்கிற பெரிய பெரிய கப்பல்கள்லாம் கடல்ல மிதக்கிற ஒரு குட்டி உலக மாதிரி. ஆனா அந்த உலகத்தோட உயிர் நாடி ஒன்னே ஒண்ணுதான், அது நல்ல தண்ணி. அது இல்லனா அந்த உலகத்துல எதுவுமே இயங்காது. அவ்வளவுதான். குடிக்க, சமைக்க, குளிக்க, சுத்தம் செய்ய இதெல்லாம் மனுஷங்களோட தேவை. ஆனா அதையும் தாண்டி கப்பல்ல இருக்கிற ராட்சச இன்ஜின்களை குளிர்விக்கிறதுக்கும் ஸ்டீம் உருவாக்கி கப்பலை இயக்கிறதுக்கும் கூட தண்ணி வேணும். சொல்லப்போனா கப்பல்ல தண்ணியோட தேவை நிக்கவே நிக்காது. இதுக்காக எல்லா தண்ணியும் கப்பல்லே ஏத்திக்கிட்டு போறதுங்கிறது நடக்காத காரியம். இங்கதான் இன்ஜினியர்ஸ்க்கு அசலான சவாலே ஆரம்பிக்குது. இயற்கையோட அந்த பெரிய மழை சைக்கிள்ல ஒரு கப்பலோட ஒரே சத்தமும் சூடு நிறைஞ்ச இன்ஜின் ரூமுக்குள்ளே எப்படி கொண்டு வரது? இங்க தான் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு பெரிய தலைவலி வந்துச்சு. தண்ணிய ஆவியாக்கணும்னா அதை 100 டிகிரி செல்சியஸ்ல கொதிக்க வைக்கணும். ஆனா கப்பல் என்ஜின்ல இருந்து ஃப்ரீயா கிடைக்கிற வேஸ்ட் ஹீட் அதிகபட்சம் 85 டிகிரி தான் இருக்கு. மிச்சம் தேவைப்படுற அந்த 15 டிகிரிக்கு எங்க போறது? இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. போதுமான சூடே இல்லாதப்போ தண்ணியை எப்படி கொதிக்க வைக்க முடியும்? இதுதான் இன்ஜினியர்ஸ் முன்னாடி இருந்த $1 மில்லியன் கேள்வி. இந்த புதிருக்கு அவங்க கண்டுபிடிச்ச பதில் ரொம்பவே சிம்பிளான ஒரு சயின்ஸ் ஃபார்முலா தான். ரொம்ப புத்திசாலித்தனமா அதை யூஸ் பண்ணாங்க. அந்த தீர்வு வேக்யூம், அதாவது வெற்றிடம். இதுதான் அந்த யூரேகா மொமெண்ட். என்ஜினியர்ஸ் இப்படி யோசிச்சாங்கன்னா, நம்மால சூட்டை அதிகப்படுத்த முடியல சரி, ஆனா தண்ணியோட கொதிநிலையே, அதாவது அதோட பாய்லிங் பாயிண்டே குறைச்சிட்டா என்ன? இது எப்படி முடியும்? ரொம்ப சிம்பிள். காத்தோட அழுத்தத்தை குறைக்கிறது மூலமா ஒரு வேக்யூம் கண்டிஷனை உருவாக்கிட்டா கம்மியான சூட்லயே தண்ணிய கொதிக்க வச்சிடலாம். வேக்யூம்னா என்னன்னா, காத்தோட அழுத்தம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற ஒரு இடம். அங்க தண்ணி 100 டிகிரியில கொதிக்கிறதுக்கு பதிலா 70 டிகிரியிலே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, கப்பல் இன்ஜின்லேருந்து வர்ற 85 டிகிரி வேஸ்ட் ஹீட் தண்ணிய கொதிக்க வைக்க தேவைக்கு அதிகமாவே இருக்கு. அவ்வளவுதான், ப்ராப்ளம் சால்வ்ட். இப்ப இத பாருங்களேன், எவ்ளோ பக்காவா காப்பி அடிச்சிருக்காங்கன்னு. இயற்கையில சூரியன் செய்யற வேலைய கப்பல்ல என்ஜினோட வேஸ்ட் ஹீட் செய்யுது. வானத்துல மேகங்கள் செய்யற வேலைய இங்க என்ஜின் ரூம்ல இருக்கிற கூலிங் பைப் செய்யுது. கான்செப்ட் ஒண்ணுதான், ஆனா இடம் தான் வேற. சரி, இந்த சூப்பரான ஐடியாவை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த மெஷின்குள்ள உண்மையில என்னதான் நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸ் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல கடல் தண்ணிய உள்ள இழுக்கறாங்க. அப்புறம் அது அந்த வேக்யூம் சேம்பருக்குள்ள போனதும் இன்ஜின் ஹீட்ல ஃபிளாஷ் மாதிரி உடனே ஆவியாயிடுது. அந்த சுத்தமான நீராவி ஜில்லுன்னு இருக்கிற பைப்ஸ் மேல பட்டு சொட்டு சொட்டா நல்ல தண்ணியா மாறுது. கடைசியா இந்த சுத்தமான தண்ணிய சேகரிச்சு ஸ்டோரேஜ் டேங்குக்கு அனுப்பிடுறாங்க. சிம்பிள். ஆனா எல்லா கப்பலும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? அதனால இந்த மிஷின்லயும் 2 முக்கியமான வகை இருக்கு. இப்போ வர்ற மாடர்ன் கப்பல்களுக்கு சின்னதாவும் திறமையாவும் வேலை செய்யற பிளேட் டைப். பழைய ரொம்ப ஸ்ட்ராங்கான கப்பல்களுக்கு ஷெல் அண்ட் டியூப்னு ஒண்ணு. தேவைக்கு ஏத்த மாதிரி டெக்னாலஜியும் மாறிக்குது. இந்த சிஸ்டமோட உண்மையான ஜீனியஸ் தனமே இங்கதான் இருக்கு. இது தண்ணி பிரச்சனையை மட்டும் தீர்க்கல, வேஸ்ட் ஹீட்டை வச்சு நல்ல தண்ணியை உருவாக்குது. அதே நேரத்துல அந்த ஹீட்டை வெளியே அனுப்பி இன்ஜினையும் கூல் பண்ணுது. ஒரே கல்லுல 2 மாங்கா. எனர்ஜியும் வேஸ்ட் ஆகல. இந்த டெக்னாலஜியோட மொத்த சாராம்சத்தையும் ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த மிஷின்கள் ஒரு வேஸ்ட் பொருளை, அதாவது அதிகப்படியான சூட்டை ஒரு முக்கியமான வளமா, அதாவது நல்ல தண்ணியா மாத்துது.
கழிவிலிருந்து ஒரு வளம். இதுதான் இதோட அடிநாதம். அப்போ நடுக்கடல்ல தன்னிறையோட இருக்கிறதுங்கிறது ஒரு கனவு கிடையாது, அது ஸ்மார்ட்டான இன்ஜினியரிங் மூலமா சாத்தியமாகுது. இங்க வேஸ்ட்ங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு புது ஆரம்பத்துக்கான வாய்ப்பு. இது நம்மள ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இந்த டெக்னாலஜி மாதிரியே நாம இது வேஸ்ட்ன்னு தூக்கி போடுற வேற எந்த பொருட்கள் நம்மளோட அடுத்த பெரிய பொக்கிஷமா மாற வாய்ப்பிருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.